அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். திரைப்பட உலகில் அனைவரையும் சந்தோஷப்படுத்திய அண்ணன் ரோபோ சங்கர் அண்ணன் 2 தினங்களுக்கு முன்பு அண்ணன் இறந்து விட்டார். மிகவும் மனவேதனையானது. அவருடைய ஆரம்ப காலங்களில் மேடைகளில் ரோபோ வேஷம் போட்டு நிறையா சாயங்கள் உடலில் பூசிக்கிட்டு பழைய வீடியோகள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. அவருடைய அந்த ரோபோவை போட்டுட்டு அந்த 2 செஸ்ட்டை மட்டும் ஆட்டுறது, அந்த ரோபோ மியூசிக்கு வந்து ஆடுறது, அவ்வளோ பெரிய ஒரு திறமை படைத்த அண்ணன். ஆனால் எல்லாத்தையும் சிரிக்க வைத்தார் அண்ணன். குறைந்த வயதிலேயே அண்ணனை இழந்து விட்டோம். அந்த துக்கத்தில் அண்ணனுடைய மனைவி, அவங்களுக்கு எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் இறந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம் என்பது அந்த குடும்பம் அந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் அதில் அனுபவப்பட்டவன். அப்படி ஒரு குடும்ப தலைவரை இழந்து விட்டு வாடி இருக்கிற அந்த குடும்பத்துக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அண்ணனுடைய துணைவியார் அவங்க வந்து இறுதி சடங்கில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய யூடியூப் சேனல் இதில் பார்த்தோம்னா அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. மகளுடைய பேரனுக்கோ பேத்திக்கோ இன்னும் ரெண்டு நாளில் காது ஊத்து கூட ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அண்ணன் அப்படி எதிர்பாராமல் அண்ணன் இறந்து விட்டார். இருந்தாலும் கூட அந்த இறுதி சடங்கில் வந்து அவருடைய மனைவி வந்து அந்த துக்கத்தை அதை மறைக்கிறதுக்கு அவர் ஒரு கலைஞர். இந்த அவங்களுடைய துணைவாரும் ஏதோ ஒரு படத்துலேயோ இதுலேயோ நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். அப்படி இருக்கிற அந்த துக்கத்தை மறைப்பதற்காக ஒரு சந்தோஷமாக என்னுடைய கணவரை வந்து நான் அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கத்தை மறைக்கிறதுக்காகவே மனசுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த இறுதி ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடினாங்க. அந்த ஒரு வெளிப்படுத்தினாங்க. ஒரு கலைஞருடைய மனைவி. அந்த ஒரு அடிப்படையில் அந்த அக்கா வந்து ஒரு சில வெளிப்படுத்தினாங்க. அந்த டான்ஸ் ஆடி வெளிப்படுத்தினாங்க. இதை சில பேர் வந்து அதை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு அவங்க குடும்ப சூழ்நிலை. 2-3 நாளில் விசேஷம் வச்சுருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு குடும்ப தலைவரை இழந்திருக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக வந்து அந்த அண்ணனை இழந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கும் அந்த பெண்மணி மகளுக்கும் இருக்கிற மன வேதனைகள் யாரும் ஈடு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை இழந்திருக்காங்க. இப்போ ஒரு கணவரை இழந்திருக்கிறாங்க, ஒரு அப்பாவை இழந்திருக்காங்க அந்த பெண்மணிக்கு. அப்படிப்பட்ட ஒரு துக்கமான நிகழ்ச்சியெலாம் அவங்க ஒரு வெளிப்படுத்துகிறாங்க. இதை வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழ் உறவுகள் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அது தவறான விஷயம். இப்போ நானே இருக்கிறேன்னா எனக்கு என்ன, நான் எல்லா நேரமும் நான் என் வீட்டில் ஒரு துக்கமான நிகழ்வுனா அது எல்லா நேரமும் நான் அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. எல்லாரும் ஒரு நாள் மனிதர்களாக படைக்கப்பட்ட அனைவருமே ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். யாரும் இங்கே வந்து குறைந்தது ஒரு 100 வயது, 80, 60, 65, 60 வயதை தாண்டதே இப்போதைக்கு நம்ம பெரிய ஒரு இலக்காக இருக்குது. 60 வயசே தாண்ட முடியல. ஏன்னா உணவுகள் அப்படி இருக்குது, உணவு பழக்கங்கள் அப்படி இருக்குது. பூராமே கெமிக்கல் ஆயிடுச்சு. விவசாயம் பண்ணுறதுல எல்லாமே கெமிக்கல் ஆயிடுச்சு. ஆதி காலங்களில் பூரா கூழ், கம்பு, கேழ்வரகு, லொட்டு லொசுக்குன்னு கோதுமை அதுன்னு சாப்பிட்டாங்க. அவங்க குறைஞ்சது ஒரு 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே கெமிக்கல் ஆகிப்போச்சு. கறியில் இருந்து எல்லாமே இப்போ பதப்படுத்தப்பட்டு தான் விற்கிறாங்க, சந்தைக்கே வருது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் மக்கள் வந்து அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஒரு துக்கமான நிகழ்வுகளில் போயிட்டு அவங்க ஒரு சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய கணவரை வந்து நல்லா ஒரு சந்தோஷமாக நம்ம அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ என்ன இதில் செஞ்சாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் அதை தமிழ் உறவுகள் வந்து இந்த யூடியூப் சேனலில், இன்ஸ்டாகிராம் இதுகளெல்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. அது தவறான விஷயம். அது கண்டிக்கத்தக்கது. புரியுதா? அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய தலைவரை இழந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி அடக்கம் செய்யணும், என்ன பண்ணணும்னு அந்த குடும்பத்துடைய உறவினர்கள் தான் முடிவு செய்ய வேணும். நம்ம யார்? நீங்களும் ஒரு நாள் சாக போகிறீங்க, நானும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். யாரும் நிரந்தரமான உலகத்தில் வாழ போகிறது கிடையாது. இருக்கிற காலங்களில் சந்தோஷமாக இருந்து அன்பை பகிர்ந்து கொண்டு நம்ம வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது மனிதனாக படைக்கப்பட்டது ஒரு தடவை தான்.
ஆனால் சில புராணங்களில் சொல்கிறேன் 5 பிறவி இருக்குது 6 பிறவி இருக்குது, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் யதார்த்தமான ஒரு தடவை தான் மனிதனாக படைக்கப்பட்டு அந்த காலங்களை நம்ம வந்து சிறப்பாக நம்ம வாழணும், அதுதான் நம்மளுடையது. இருந்தாலும் அந்த நிகழ்வு வந்து யாரும் அந்த குடும்பத்தை அந்த அந்த மனைவி இது ஒன்று யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம். நிறையா பேர் சொல்கிறாங்க அவர் வந்து சரக்கு அடித்தனால தான் அவருடைய உடம்பு போச்சு அப்படி இப்படின்னு பப்ளிக்காக பேசுகிறாங்க. இருந்திருக்கலாம், எல்லாரும் அதில் அடிமைப்பட்டு தான் வெளியில் வந்திருக்க முடியும். இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்வது மிக நல்லது. தன்னுடைய குடும்பத்தை பார்த்து நல்ல முறையில் எல்லாரும் இது பண்ணிக்கோங்க. ஆனால் அதை விமர்சனம் செய்ய வேண்டாம். தமிழ் உறவுகள் அனைவருமே யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம். அண்ணன் ரோபோ சங்கர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய சம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் இனி பிறந்து வருவாரா என்பது கேள்விக்குறிதான். இப்படி மக்களை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் குறைந்த வயதிலேயே இறப்பு சந்திக்கிறார்கள். அதனால் தங்களுடைய உடம்புகளை எல்லா கலைஞர்களும் எல்லா மனிதர்களாக படைக்கப்பட்ட அனைவருமே பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பின்னாடி குடும்பம் பிள்ளைகள் அனைவருமே இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துடைய தலைவர் இருந்தால்தான் அந்த குடும்பமே ஒரு கேள்விக்குறியாகி பெறும். எத்தனை தான் உறவுகள் இருந்தாலும் எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அந்த பெத்த பிள்ளைகளுக்கு அப்பா இருக்கிற மாதிரியா இருக்காது, மனைவிக்கு கணவர் இருக்கிற மாதிரியா இருக்க வாய்ப்பே கிடையாது. பெத்த தாயாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஈடே கிடையாது. அப்படிப்பட்ட பொறுப்போடு எல்லா குடும்ப தலைவர்களும் நடந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.